உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 6ஆம் நாளில் இருக்கிறோம். மரியணையினுடைய வீடியோ ஒளி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 6ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடக்க நூல் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் நம்ம வாசிப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி 11வது அதிகாரம் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஒரு முதல் பகுதி முடிச்சிட்டோம். அதாவது உலகத்தின் படைப்பும் தோற்றத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னிலிருந்து மூதாதையர்களினுடைய காலம் ஆரம்பிக்கிறது. பேட்ரியார்கியல் பீரியட் அப்படின்னா இஸ்ரேல் ஜனம் நம்மளுடைய இந்த பழைய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அடித்தளம் இதுதான். இங்கேருந்து தான் 12லேருந்து தான் ஆபிரகாம் வருகிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் நம் விசுவாசத்தின் தந்தை. அவருடைய மகன் ஈசாக்கை பற்றியும் ஈசாக்குடைய மகன் யாக்கோபை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஜேக்கப்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இவங்க 3 பேரையும் இந்த தொடக்க நூல் 12லேருந்து 36 வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் 37லேருந்து 50 வரைக்கும் யாக்கோபுக்கு 12 பசங்க இருப்பாங்க. யாக்கோபுடைய பேரை தான் ஆண்டவர் இஸ்ரவேல்னு மாற்றுவார், இஸ்ரவேல். ஸோ இந்த 12 பசங்க, யாக்கோபுடைய 12 பசங்க பெரிய கோத்திரமாக 12 கோத்திரமாக குலங்களாக வளர்ந்து ஒரு பெரிய தேசமாக வருகிறாங்க. அவங்கள தான் நம்ம இஸ்ரேல் தேசம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த 12 பேர்த்தில் ஒரு முக்கியமான பையன் தான் யோசேப்பு. ஸோ அவரை பற்றி இந்த 37வது அதிகாரத்துலேருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஆபிரகாம்னு நம்ம வாசிப்போம். ஆபிரகாம்ன்ற பேர் தான் ஆண்டவர் பின்னாடி ஆபிரகாமாக மாற்றுவார், ஆசீர்வாதம் கொடுக்கும்போது, உடன்படிக்கை செய்யும்போது. ஸோ இப்போதைக்கு ஆபிரகாம் தான் அவரோட பேர் இருக்கும். ஸோ 12-13 முக்கியமான ஒரு 3வது நபரை நம்ம துவங்க போகிறோம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இப்போ கூடவே யோபு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நம்ம வாசிப்போம் இன்றைக்கி. ஸோ நம்ம ஏன் திடீர்னு யோபை கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, யோபு இந்த மூதாதையர்களின் காலத்தில் வாழ்ந்தவர் தான். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்த காலத்தை தாண்டி கிட்டத்தட்ட அந்த மூதாதையர்கள் முற்பிதாக்களினுடைய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் யோபு. ஆனால் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, யோபு இஸ்ரேல் தேசத்தை கிடையாது, அதாவது யாக்கோபின் வழிமரபில் வந்தவர் கிடையாது. ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்களில் ஒரு பிரான்ச்சு, ஒரு கிளை தான் வெளியே இஸ்ரேல் தேசத்திற்கு கிழக்கே இருந்த ஊசுன்ற அந்த தேசத்தில் வாழ்ந்தவர் தான் யோபு. ஸோ யோபு இஸ்ரேல் மக்களை சார்ந்தவர் கிடையாது, ஒரு பிற இனத்தவர். ஆனாலும் கூட படைத்த அந்த கடவுளை யோபு அழகாக வழிபட்டார். அவர் கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு இணையாக ஒரு அழகான துன்பத்திற்கு மத்தியிலும் விசுவாசத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு யோபு விளங்குகிறார். அதனால் இந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார். பட் இஸ்ரேலில் வாழல, இஸ்ரேலுக்கு கிழக்கே இருக்கிற ஊசுன்ற அந்த நகரத்தில் அவர் வாழ்ந்தார். அதனால் 2 முக்கியமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபர்களை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். அதனால் குழப்பிக்காமல் ஆபிரகாம் தனியாக, அதுதான் நம்ம தொடக்க நூலில் வந்துட்டுருக்கு அடிப்படை. யோபு ஒரு அழகான முன்மாதிரியாக அவரோட சேர்ந்து நம்ம வாசிப்போம், ஆபிரகாமோடு சேர்ந்து. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 1லேருந்து 7 வசனங்கள் நம்ம வாசிப்போம். ஆபிரகாமும் யோபும் எப்படி ஞானமிக்கவர்களாக வாழ்ந்தாங்க அப்படின்றத அவங்க வாழ்வோடு ஒத்து போகிற மாதிரி நீதிமொழிகளினுடைய அந்த அறிவுரைகள் நம்ம கூடவே வந்துட்டுருக்கும். ஸோ நீதிமொழிகள் ஏன் இப்போ நம்ம வாசிக்கிறோன்னா, எப்படி வாழணும்னு நீதிமொழிகள் நமக்கு கற்றுத்தருதோ, ப்ராவர்ப்ஸ் நமக்கு கற்றுத்தருதோ, அதே மாதிரி யோபுவும் ஆபிரகாமும் வாழ்ந்தாங்க. ஸோ 2மே பக்கத்தில் வைத்துக்கொண்டு நம்ம நீதிமொழிகளை வாசிக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு தெளிவான புரிதல் வரும். நம்ம சரியாக நேர்மையாளர்களாக ஆபிரகாம், யோபை போல் நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி ஞானம் மிக்கவர்களாக இருப்போம் அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பட் நம்ம இன்றைய தினத்திற்கான வாசிப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இருப்பதற்காக 5 கேள்விகள் இன்றைக்கி இருக்குது. முதல் கேள்வி, ஆண்டவர் ஆபிரகாமிடம் பேசுவார், அவரிடம் தோன்றுவார், காட்சியில் தோன்றுவார், இல்லை அவருடைய வார்த்தை அவர்கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை முறை இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய பகுதியில் ஆபிரகாமிடம் ஆண்டவர் பேசுகிறார், எத்தனை முறைன்னு சொல்லி எண்ணிக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே வாசிங்க. 2வது கேள்வி, யோபு அவரை பற்றி ஒரு 4 குணாதிசயங்கள் கொடுப்பாங்க. யோபு இந்த 4 விஷயங்களை கொண்டிருந்ததாக. என்ன அந்த 4 குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 3வது கேள்வி, யோபுவை சாத்தான் 2 முறை தாக்குவான். முதல் முறை தாக்கும் போதும் 2 முறை தாக்கும்போது, 2வது முறை தாக்கும்போதும் அவர் என்ன பதில் வசனம் கூறுவார், அவருடைய பதில் மொழி என்ன, அவருடைய அந்த 2 தாக்குதலுக்கும் சாத்தான் தாக்கும்போது யோபு என்ன பதில் கூறுகிறார் 2 முறை அப்படின்றத கவனித்துக்கொண்டே, அதை ரொம்ப கூர்ந்து கவனித்துக்கொண்டே நம்ம படிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது,
யோபுவினுடைய 3 நண்பர்கள் வருவாங்க. அவங்களுடைய பெயர்கள் என்ன, அதை முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த 3 நண்பர்கள் தான் பின்னாடி யோபுவினுடைய அதிகாரம் ஃபுல்லாக பேசுவாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய பெயர்களை என்னன்னு கவனித்து படித்து அந்த 3 பெயர்களையும் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். 5வது கேள்வி, நம்ம இன்றைக்கி வாசிக்கூடிய நீதிமொழிகளில் ஆண்டவருடைய அச்சம், ஆண்டவருக்கு அஞ்சுவது எதை தரும் நமக்கு அப்படின்னு சொல்லி, எதை தரும் சொல்லி சொல்லுது அப்படின்றத கவனித்து கொண்டே நீதிமொழிகளையும் நம்ம கேட்போம். இன்றைய தினத்துக்குள்ள வாசிப்பு பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபத்தோடு துவங்குவோம். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 12. ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமிலிருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயுக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி எனச் சொல்லி என்னை கொன்றுவிடுவர், உன்னையோ உயிரோடு விட்டுவிடுவர். உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி எனச் சொல்லிவிடு என்றார். ஆபிராம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர். பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு
அவரை பற்றி புகழ்ந்தனர். ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் குழந்தைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார். பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம், நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே, அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். பின் பார்வோன் தன் ஆள்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர். தொடக்க நூல் அதிகாரம் 13. ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கிச் சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம். ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்துக் கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரபினரை பூ உலகின் மண்ணை போல பெருகச் செய்வேன். ஆகவே பூ உலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார். ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்துக் கொண்டு எபிரோனிலிருந்த மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்பருகில் வந்து
வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். யோபு ஆகமம் அதிகாரம் 1. ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் இருந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாள்களும் மிக பலர் இருந்தனர். கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்புக் கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்துவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்துக் கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார்,
ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. யோபு ஆகமம் அதிகாரம் 2. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோலுக்கு தோல், எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும். அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. அப்போது யோபின் நண்பர் மூவர் அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமாவை சார்ந்த எலிபாசு, சூகாவை சார்ந்த பில்தாது, நாமாவை சார்ந்த சோப்பார் ஆகியோர் தம்மிடமிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர். தொலையிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டுக் கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தனர். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. நீதிமொழிகள் அதிகாரம் 1. தாவீதின் மகனும் இஸ்ராயேலின் அரசனுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவற்றை படிப்பவர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர். ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர். நீதி, நியாயம், நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர். அறிவற்றோர் கூரறிவு பெறுவர். இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர். ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர். விவேகிகள் அறிவுரை கூறும் திறமை பெறுவர். நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர்மொழிகளையும் அவர்கள் உய்த்துணர்வர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலிய பகுதி எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாம் எப்படி நீங்கள் சொன்னதையெல்லாம் செஞ்சாரோ அதே போல் நாங்களும் இன்று நாள் முழுதும் உம்முடைய விருப்பம் என்னமோ அதை கேட்கவும் கூர்ந்து கவனிக்கவும் அதை தைரியமாக செய்யவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அதே போல் யோபு எப்படி துன்பங்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய பெயரை போற்றினாரோ இந்த நாள் முழுதும் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சவால்களையும் துன்பங்களிலும்
உம்முடைய நாமம் எப்பொழுதும் போற்றப்படுக என்ற அந்த ஒரு வசனத்தை திரும்பவும் திரும்பவும் சொல்லி இந்த நாள் முழுதும் உம்மை போற்றி துன்பங்களுக்கு மத்தியிலும் விசுவாசத்தை இழக்காமல் யோபுவை போல வாழ அருள் தாரும் அப்பா. அம்மா, சாத்தானின் தாக்குதலிருந்து எங்களை பாதுகாத்தரலும் அம்மா. நாங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிந்து அதை கடைபிடிக்கவும் விசுவாசம் இழக்காமல் ஆண்டவரோடு யோபுவையும் போல ஆபிரகாமை போல வாழ எங்களுக்கு தேவையான அருளை பரிந்து பேசி பெற்றுத்தாங்கம்மா இந்த நாள் முழுதும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, முதல்ல அந்த 5 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த 12, 13 அதிகாரங்களில் எத்தனை முறை தோன்றினார் இல்லை பேசினார் அவர் கூட அப்படின்னு பார்த்தோன்னா 3 முறை. முதல்ல 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்ப்போம். 2வது முறை 7வது வசனத்தில் பார்ப்போம் 12வது அதிகாரத்தில். 3வது முறை 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி, யோபுனுடைய 4 குணாதிசயங்கள் என்ன? அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க யோபுனுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்துலேயே நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் சொல்கிறாங்க, யோபு மாசற்றவராக இருந்தார். அப்படின்னா இன்னசென்ட்டாக இருந்தார், பிளேம்லெஸ்ஸாக இருந்தார். அடுத்தது 2வது அவர் நேர்மையாளராக இருந்தார், ரைச்சியஸாக இருந்தார், கரெக்டாக கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடியவராக இருந்தார். 3வது அவர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார், ஃபியர் ஆஃப் காட். 4வது அவர் தீமையை விலக்கி நடந்தார், ஹீ டர்ன்ட் அவே ஃப்ரம் ஈவில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 4 அழகான குணாதிசயங்கள் யோபுவிடம் இருந்தது. இதை தான் நாமளும் கற்றுக்கணும். மாசற்றவராக இருக்கணும், நேர்மையாளராக இருக்கணும், கடவுளுக்கு அஞ்சி நடக்கணும், தீமையை விலக்கி நம்ம நடக்கணும். ஸோ இது 4 குணாதிசயங்கள். 3வது கேள்வி என்ன அப்படின்னாக்க, யோபுவினுடைய சாத்தானின் முதல் தாக்குதலுக்கு யோபுவினுடைய பதில் என்ன? முதல் தாக்குதல், அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே சாத்தா தாக்கி எடுத்துடுறான். அவர்கிட்ட இருந்த எல்லா உலக ஆசீர்வாதமும் போயிடுச்சு. அதுக்கு யோபுவினுடைய முதல் பதில் என்ன பாருங்கள், 20வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். முதல் அதிகாரம் 20வது வசனத்தில், யோபு எழுந்தார், தம் ஆடையை அவர் கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். அப்படின்னா அவர் வருத்தப்படுறாரு. எல்லா வச்சும் அவர் ஒன்றும் ரோபோ கிடையாது. வருத்தப்படுறாரு, துயரப்படுறாரு. ஆனால் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாருங்க, நம்மளை மாதிரி மனசு உடஞ்சி போல் அவர் அந்த வருத்தத்தையும் துயரத்தையும் கடவுளை நோக்கி திருப்புகிறார். பின்பு தரையில் விழுந்து வணங்கின்னு இருக்கு. நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோன்னாக்க வர்ஷிப்டுன்னு இருக்கு, கடவுளை வழிபட்டாருன்னு இருக்கு. என்ன சொல்லி வழிபட்டார்? 21வது வசனத்தில் வாசிச்சோன்னா தெரியும். என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். நான் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் தான் போவேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிக்கான டைலாக் அழகாக சொல்கிறாரு. நமக்கு கஷ்டம் வரப்போ இம்மீடியட்டாக நம்ம பண்ண வேண்டிய ரெஸ்பான்ஸ் இது தான். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் எப்பயுமே போற்ற பெறுவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனைத்திலும் ஆண்டவருக்கு எதிராக யோபு பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் அவருடைய முதல் ரெஸ்பான்ஸ். 2வது ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னாக்கா யோபுவினுடைய 2வது அதிகாரத்துக்குள்ளே நம்ம போனோன்னா, யோபுவினுடைய உடலை தொடுகிறான். உடம்பு ஃபுல்லாக சொறி சிறங்கு. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு எது வந்தாலும் நம்ம தாங்கிடுவோம்னா, நம்ம உடம்புக்கு கஷ்டம், அட்மிட் ஆகிருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு நோய் வந்துருச்சு, தீர முடியாத நோய், அப்போ கூட நம்ம கடவுளை அவரது பெயர் போற்று பெருகுன்னு சொல்ல முடியுமா? யோபு சொன்னார். 2வது அதிகாரம் யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவங்க மனைவி கூட சொல்கிறாங்க, இன்னும் நீ அந்த மாசின் மேலே நிலைத்திருக்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, மாசற்றவராக இருந்தார், நேர்மையாளராக இருந்தார்னு. இன்னும் அந்த மாசின் மேலே நீ நிலைத்திருக்கிறாய், கடவுளை பழித்துட்டு இறந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 10வது வசனத்தில் மனைவிக்கு யோபு திரும்ப மறுமொழியாக என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண்ணை போல பேசுகிறாய், நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாதா? இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த நிலைமையில் கூட நல்லது மட்டும் வந்தால் கடவுளை நம்ம போட்டுறோம், கெட்டது வந்தால் கடவுளை நம்ம தூத்தணுமா? அப்பவும் நான் கடவுளை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அழகாக யோபு ரெஸ்பான்ஸ் பண்ணுறத, திரும்பி அவர் பதில் கூறுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு அழகான பாடத்தை நம்ம இங்கே எடுத்து கற்றுக்கொள்கிறோம். இதுதான் 3வது கேள்விக்கான பதில். 4வது கேள்விக்கான பதில், யோபுவினுடைய 3 நண்பர்களின் பெயர் என்ன? ஏன்னா நம்ம பின்னாடி யோபு ஃபுல்லாக அந்த 3 நண்பர்கள் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அவர்களுடைய பேரை நம்ம மனப்பாடமாக தெரியணும். முதல் பேர் எலிப்பாசு. 2வது பெயர் பில்தாத்து. 3வது பெயர் சோப்பார். ஸோ எலிப்பாசு, பில்தாது, சோப்பார், இந்த 3 பேர் தான் யோபுவினுடைய நண்பர்கள். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? யோபு 2வது அதிகாரத்தில்
நம்ம அவங்களுடைய பெயர்களை வந்து 11வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, 5வது கேள்விக்கான பதில். நீதிமொழிகள் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். அதில் ஆண்டவருக்கு அஞ்சுவது நமக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவருக்கு அஞ்சுவது நமக்கு என்ன தரும் அப்படின்னாக்க ஞானத்திற்கு தரும். கடவுளுக்கு அஞ்சுவதே ஞானத்தின் தொடக்கம். ஸோ நமக்கு ஞானம் இல்லை, எது சரி எது தப்புன்னு நமக்கு பிரித்து பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதுனா முதல்ல கண்ணை மூடிட்டு கடவுளுக்கு அஞ்சு தீமையை விலக்கி யோபுவை போல மாசற்றவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் தீமை விலக்கி கடவுளுக்கு அஞ்சு நடந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஞானம் மிகுந்தவர்களாக இருப்போம். பாருங்கள், யோபுவோட மனைவி வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல, ஆனால் ஞானம் நிறைந்தவராக யோபு இருந்தார். கடவுளுக்கு அஞ்சியவர் அப்படின்றதுனால அவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். ஸோ பாவம் செய்யாமல் வாழ்வதே ஞானத்தின் தொடக்கம். சரி, இதுதான் இந்த 5 கேள்விக்கான பதில். இப்போ நம்ம முதல்ல இன்றைக்கி வாசித்த பகுதிகளினுடைய நேரடி லிட்ரல் மீனிங்கை நம்ம பார்ப்போம். லிட்ரல் சென்ஸ், நேரடி விளக்கங்களை பார்ப்போம். முதல்ல இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஆண்டவர் வந்து முதல்ல ஆதாமினுடைய அந்த சுழற்சியிலும் நோவினுடைய அந்த சுழற்சி அவர்களுடைய அந்த நிகழ்வுகளில் பார்த்தோன்னா கடவுள் மொத்த உலகத்தையும் கையாண்டார் முழுமையாக. பாவத்தில் விழக்கூடாதுன்னு படைச்சார், பாவத்தில் விழுந்தாங்க, திருப்பி மொத்த உலகையும் அழித்து திரும்பவும் படைச்சார் நோவாவின் வழியாக. திரும்பவும் அது பாவத்தில் விழுந்து பாபேல் கோபுரத்தின் வழியாக பல்வேறு மொழியை பேசக்கூடியவராக உலகம் எங்கும் அவங்க சிதறி போனாங்க. ஸோ உலகம் முழுசும் பாவம் பரவி போயிடுச்சு. ஸோ மக்கள் இனங்கள் மண்ணுலகு ஃபுல்லாக நிரப்பியிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இந்த மொத்த மண்ணுலகையும் இப்போ வந்து திரும்பவும் அழிச்சிட்டு திரும்பவும் படைக்க முடியாது. ஆண்டவர் அதை பண்ணலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏற்கனவே நான் யாரையும் மண்ணுலகம் மொத்தத்தையும் அழிக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டார் நோவாவிடம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கவனத்தை திருப்பி ஒரே ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். நோவாவில் சேமின் வழிமரபில் வந்த கூட ஆபிராமின் குடும்பத்தில் ஆபிராமே குறிப்பிட்ட ஒரு நபரின் வழியாக மற்ற மண்ணுலகில் இருக்கிற மற்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். இதை நம்ம எங்கே பார்க்குறோம், தொடர்கொண்டு 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து ஆபிராமை பார்த்து கூறுகிறார், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தையும் ஆசி பெறும். அப்போ மண்ணுலகில் இருக்கிற அனைத்து மக்களினங்களும் ஆசி பெறும். யார் வழியா? ஆபிராம் வழியா. ஸோ ஒருத்தர் வழியாக இப்போ ஆசீர்வாதத்தை எல்லா மண்ணுலகில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் பரப்பி கொடுக்க போகிறார் ஆண்டவர். ஸோ இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆபிராம் கிட்ட 3 விதமான வாக்குறுதிகளை கடவுள் தரதை நம்ம பார்க்குறோம். முதல் வாக்குறுதி என்ன அப்படின்னாக்க, நம்ம 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசனை தெரியும், உன்னை பெரிய இனமாக்குவேன் அப்படின்னா, ஐ வில் மேக் ஆஃப் யூ அ பிக் நேஷன். ஒரு பெரிய இனம், ஒரு நாட்டையே நான் உருவாக்குவேன், இனத்தையே நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது வந்து முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க, உன்னது பெயரை நான் சிறப்புற செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீயே ஆசீர்வாதமாய் விளங்குவாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த ஆபிரகாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க போகிறார். அவர் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஸோ ஆபிரகாமுடைய வழிமரபுலேருந்து எடுத்து மொத்த ஆசீர்வாதம், அதாவது சேம் காம் எப்பேது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நோவாவினுடைய மற்ற பசங்களுடைய மற்ற வழிமரபர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த ஒரு நபர் வழியாக ஆசீர்வதிக்க போகிறதா இங்கே வாக்குறுதி கொடுக்குறார். ஸோ இந்த உலகத்தின் தொடக்கம், அந்த படைப்பினுடைய இந்த காலம், பிரிமியல் பீரியட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 11 முதல் தொடக்க நூல் 11 அதிகாரத்துக்கும் இனி வரக்கூடிய மொத்த பைபிளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லிங்கிங் வசனம், ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். எது? 12வது அதிகாரம் 2வது வசனம், கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தின் வசனம். ஸோ 3 வாக்குறுதி, உன்னை பெரிய இனமாக்குவேன், உன் நாமத்தை உன்னுடைய பெயரை நான் சிறப்புற செய்வேன், 2வது 3வது நீயே ஆசீர்வாதமாய் விளங்குவாய், உன் வழியாய் நான் மக்கள் இனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன். இந்த 3 வாக்குறுதிகளும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதை உடன்படிக்கையாக ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உடன்படிக்கையாக மாற்றினார்னா ஆண்டவர் கட்டளைகளை கொடுப்பார், ஒரு பலியை நாம் செலுத்த வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு அடையாளமும் இருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ முதல்ல ஆண்டவர் வந்து ஆபிரகாமை ஒரு பெரிய இனமாக மாற்ற போகிறார் அப்படின்னாக்க, அதுக்கு விலங்கை வந்து ஆண்டவர் பலியிட சொல்லுவார். அதை நம்ம எங்கே பார்ப்போம்னா பின்னாடி 15வது அதிகாரத்தில் வாசிப்போம். பின்னாடி உன்னுடைய பெயரை நான் சிறப்புற செய்வேன்னு சொல்கிறாரா, அதை ஒரு உடன்படிக்கையை மாற்றுவார். அதை நம்ம எங்கே பார்க்கலான்னா தொடக்க நூல் 17வது அதிகாரத்தில் விருத்த சேதனம் பண்ண சொல்லி ஒரு உடன்படிக்கையை மாற்றுவார். அடுத்தது நீ ஆசீர்வாதமாய் விளங்குவாய், உன் வழியே மக்கள் இனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா, இதை ஒரு உடன்படிக்கையை மாற்றுவார். ஸோ வாக்குறுதியை, ப்ராமிஸை ஒரு உடன்படிக்கையை மாற்றுவார், கவர்னண்ட்டாக மாற்றுவார். அதை நம்ம எங்கே பார்க்கலாம்? தொடக்க நூல் 22வது
அதிகாரத்தில் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஸோ 15, 17, 22 இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வாக்குறுதிகளை உடன்படிக்கையாய் பின்னாடி மாற்ற ஆரம்பிப்பார். ஸோ ஆண்டவர் ஏற்கனவே உடன்படிக்கையினுடைய அந்த மொழியை அந்த ஒரு வழியாக நம்மளோட கையாள்வதை, மனுஷங்களை கையாளுற ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டே வருகிறார். பின்னாடி அதை நம்ம பார்ப்போம். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசு தம்மையே அவர் பலியாக தந்தை மேரியவனுக்கு செலுத்துவதையும், அதே போல் அந்த விருத்த சேதனத்துக்கு பதிலாக ஞானஸ்தானத்தையும் திருவருள் சாதனங்களை கடவுள் ஏற்படுத்துவதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அதை 3 உடன்படிக்கையாகவும் பின்னாடி மாற்றப் போகிறார். ஆனால் இதுக்கு மத்தியிலையும் நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், ஆபிரகாமோட உயிருக்கும் அவருடைய மனைவி சாராயோடைய உயிருக்குமே பிரச்சனை வருகிறது. அவங்களுக்கு பஞ்சம் வருது, அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. 2 பேரோட உயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பார்வன் மண் அவங்களை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறக்கிறார் ஆபிரகாமுக்கு, அதை நம்ம பின்னாடி வாசிப்போம். ஆனால் கூடவே அந்த வேலை அடிமை பெண்ணின் வழியாக அவருக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறக்கிறது, இஸ்மவேல். ஸோ இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் நடுவே போட்டி வருகிறது. ஸோ ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாரு, உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னுடைய பெயரை சிறப்புற செய்வேன், உனக்கு வழியாக மண்ணுலகில் இருக்கிற எல்லா மக்களினங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்வார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களுக்கும் உடன்படிக்கைக்கும் நிறைய சவால்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இதுக்கு மத்தியிலும் கடவுளுடைய அந்த வாக்குறுதி வெற்றி பெற்றுக்கொண்டு அது நிலையாக நின்று கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு இதை அங்கங்கே அவங்க வந்து மேற்கொண்டு வெளியே வருவாங்க, ஆபிரகாமும் சாராவும். பின்னாடி அவர்களுடைய வழிமரபில் ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய புதல்வர்கள், யோசேப்பு, இஸ்ரேல் ஜனத்துக்கே பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆண்டவர் இதுக்கு மத்தியிலும் அவருடைய வாக்குறுதியை அவர் விசுவாசம் உள்ளவராக இருப்பார். நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம இந்த வாக்குறுதிக்கும் மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாம் நம்ம அவங்களுடைய முன்னடையாளங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஆபிரகாமிடம் 3 வாக்குறுதிகளை தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம கொடுக்கறத பார்க்குறோம். இதுதான் அந்த மொத்த புதிய ஏற்பாடினுடைய ஒரு சுருக்கமாக நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ இந்த 3 வாக்குறுதிகளையும் பின்னாடி 3 உடன்படிக்கைகளாக மாற்றப் போகிறார், கவனண்டாக மாற்ற போகிறார். ஆனால் இந்த 3 உடன்படிக்கையும் ஆபிரகாமிடம் நிறைவேற போகிறல. அது பின்னாடி பல வருடங்கள் கழித்து மோசேவின் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வழிமரபினர்கிட்ட அது நிறைவேறதுன்னு பார்க்குறோம். இங்கே சீனாய் மலையில் மோசேவுடன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்து இது இஸ்ரேல் ஜனத்தை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன்னு சொல்லி அதை அங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். கணக்கில் அடங்காத ஒரு இனமாக அவங்க பழுகி பெழுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு 2வது வாக்குறுதி, 2வது உடன்படிக்கைன்னா உன்னுடைய பெயரை சிறப்புற செய்வேன் அப்படின்றார். இது எங்கே நிறைவேறுது? பின்னாடி இன்னும் ஒரு 1000 வருடங்கள் கழித்து தாவீது கிட்ட அது நிறைவேறதுன்னு பார்க்குறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் தாவீதோடைய பெயரை உலகமெங்கும் நிலைநாட்டுறதை நம்ம அங்கே பார்க்குறோம். 3வது உடன்படிக்கைனா நீயே ஆசீர்வாதமாய் விளங்குவாய், உன் வழியாய் மக்களினங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம்? ஆண்டவர் இயேசுவிடம் அவர் இறுதி ராவணவின் போது அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இது பலருடைய மீட்புக்காக சிந்தப்படும் என் ரத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆபிரகாமுக்கு உண்வழியாய் மக்களினங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன்றது எங்கே நிறைவேறுது? ஆண்டவர் இயேசுவிடம் நிறைவேறுகிறது. அதனால தான் புனித பவுல் திரும்பி யூதர்கள்கிட்ட பேசும்போது அவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தான் அவர் கொண்டு வருவார். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, அந்த ஆசீர்வாதங்கள் 3மே முழுமையாக, குறிப்பாக 3வது ஆசீர்வாதம் ஆண்டவரிடம் நிறைவேறி ஆண்டவர் வழியாக பிற இனத்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவரோட ரத்தம் சிந்திருந்தனால நம்ம எல்லாருமே, நம்மளாம் இஸ்ரேல் மக்கள் கிடையாது, ஆனால் நம்ம எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும்? ஆண்டவர் இயேசு உண்மையான ஆண்டவர் விசுவசித்து அவருடைய கட்டளைகளை நம்ம ஏற்று கடைப்பிடித்து ஞானஸ்தானம் பெற்று நம்ம திருச்சபையோடு இணைந்து பயணித்து நல்ல ஒரு மரணம் அடைஞ்சோன்னா அப்போது நம்ம ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கும் விசுவாசத்தின் வழியாக நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அதை தான் நம்ம கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இதெல்லாம் நேரடி அர்த்தங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம முன்னடையாளங்கள் ஆண்டவர் இயேசுவும் மாதாவும் இங்கே எப்படி முன்னடையாளமாக குறிக்கப்படுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆபிரகாமில் வந்து தந்தையம் இறைவன் முன்குறிக்கப்படுகிறார், சாராவில் வந்து மாதா முன்குறிக்கப்படுகிறாங்க. அதே நேரத்தில் ஆபிரகாமிலும் ஒரு சில இடங்களில் தந்தையினுடைய பிரதிநிதியாக மாதாவும் முன்குறிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு வந்து ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு பெறக்கூடிய அந்த மகனின் ஈசாக்கின் வழியாக ஆண்டவர் வந்து ஈசாக்கில் முன்குறிக்கப்படுகிறார். இந்த இடத்துல எப்படி முதல்ல ஆபிரகாமில் மாதா முன்குறிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போமே, மாதா ஏன் அவங்களுடைய அந்த பாடலில் மேக்னிஃபிகேட்டில் லூக்கா நற்செய்தியில் 1 அதிகாரத்தில் நம்ம வாசனை தெரியும், மாதா ஏன் வந்து இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்று வாழ்த்திடுமே, ஆல் ஜெனரேஷன்ஸ் ஷால் கால் மீ பிளஸட்,
என்னை ஆசை பெற்றவர்னு சொல்லி ஏன் என்னை கூப்பிடுன்னு சொல்லி மாதா வந்து அவங்கள பற்றி அவங்க ஒரு இறைவாக்கு உரைக்கிறாங்க. இனி எல்லா தலைமுறையும் என்னை ஆசை பெற்றவர்னு கூப்பிடும். ஏன் மாதவர் நம்ம ஆசை பெற்றவர்னு எல்லாருமே கூப்பிடணும், எல்லா கிறிஸ்தவர்களும்? ஏன் அப்படின்னாக்க அதுக்கான ஒரு பதில் இங்கே நம்ம பார்க்கலாம். தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்றாரு. ஆபிரகாம் நம்ம பின்னாடி நம்ம வாசிப்போம். ஆபிரகாம் வழியாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார், எல்லா மக்களினங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அது ஆண்டவர் பின்னாடி நம்ம 22வது அதிகாரம் தொடக்க நூலில் வாசனை தெரியும். ஈசாக்கை பலியிட அவர் துணிஞ்சது பின்படி சொல்லுவார், உன்னுடைய வித்தின் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை இன்னும் அதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து அதை இன்னும் தெளிவாக ஆக்கி கொண்டே வருவார். முதல்ல ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது உடன்படிக்கையாக இருக்கிறது. உடன்படிக்கையினுடைய அந்த விளக்கங்கள் எல்லாம் இன்னும் ஆண்டவர் தெளிவுபடுத்தி கொண்டே வருவார் பின்னாடி. நம்ம அதை வாசிப்போம். ஸோ ஆபிரகாம் வழியாக, ஆபிரகாமுடைய வித்தின் வழியாக மக்களினங்களை அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அப்போது இது ஆபிரகாம் கிட்ட நிறைவேறல, ஆபிரகாமுடைய வித்தாகி ஈசா கிட்ட இது முழுமையடையலை. இது முழுமை அடைஞ்சது எங்கே? நம்ம கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்ப்போம். ஆபிரகாமின் வித்து தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். அப்புறம் அது முழுசாக நிறைவடைஞ்சது ஆண்டவர் இயேசுவிடம் நிறைவேறுது. அப்போது ஆபிரகாம் வழியாக அவருடைய வித்தாகிய ஆண்டவர் இயேசுக்கு நிறைவேறுகிறது. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா ஆண்டவர் இயேசு யாருடைய வித்து? உண்மையிலே பார்த்தோன்னா அது மாதாவினுடைய வித்து தான் ஆண்டவர் இயேசு. ஸோ தொடக்க நூல் 3:15 அந்த பெண்ணின் வித்து தான் அது மாற்றி அமைக்கப்பட்டு ஆபிரகாம் வித்தாக நமக்கு அது பரிமாற்றம் செய்யப்படுகிறது. திரும்பவும் அது உண்மையிலேயே அந்த பெண்ணிடமிருந்து தான் அது நிறைவடைகிறது. ஸோ ஆபிரகாம் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உண்மையிலேயே செல்ல வேண்டியது பார்த்தோன்னா மாதா கிட்ட தான் போகணும். ஆபிரகாமின் வித்தாகிய ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு உண்மையிலேயே போகணும்னா அது ஆண்டவர் இயேசுவுக்கு தான் போகணும். ஸோ ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன் வழியாக உலகம் அனைத்தும் ஆசீர்வாதப்படும். ஸோ இது நம்ம எங்கே பார்க்குறோம்? அதனால தான் மாதாவும் அவங்களுடைய பாடல் சொல்கிறாங்க, ஆண்டவர் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடே நினைவில் கொண்டுள்ளார். ஸோ நம்ம தமிழில் வழிமரபினர்னு பார்ப்போம். அதுக்கான ஒரிஜினல் எபிரேய வார்த்தை பார்த்தோன்னாக்க வித்து, சீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். அப்போது நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்கே நிறைவேறுனுச்சு? மாதாவிடம் நிறைவேறுனுச்சு. ஆபிரகாமுடைய வித்தின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் யார்கிட்ட நிறைவேறினது? ஆண்டவர் இயேசுவிடம் நிறைவேறுது. அப்போ ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் மாதாவிடம் தான் நிறைவேறும். அதனால தான் மாதா சொல்கிறாங்க, இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஆசீர்வதிக்கும், என்னை வாழ்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம மாதாவை ஜெபமாலையில் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரேன்னு சொல்லி நம்ம திரும்பவும் மாதாவை ஏன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறோம்? வை ஆர் வி பிளெஸ்ஸிங் மதர் மேரி? ஏன்னா அவங்க பிளெஸ் பண்ண மக்களினங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பிளெஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறாரு தொடக்க நூல் 12:2வது வசனத்தில். அதனால தான் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினரால் ஆட்கொள்ளப்பட்டோன்னே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரேன்னு வாழ்த்துறாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதித்தவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். இங்கே எலிசபெத் அம்மாளும் மாதாவை ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் மாதாவில் நிறைவேறுகிறது. அதனால தான் மாதாவை எலிசபெத் அம்மாள் ஆசீர்வதிக்கிறாங்க. மாதா சொல்கிறாங்க, எல்லா தலைமுறையும் இனி என்னை ஆசீர்வதிக்கின்றாங்க. நம்ம இன்றைக்கும் ஜெபமாலையில் அதை தான் செஞ்சிட்ருக்கோம். மாதாவையும் அவருடைய வித்தாகிய ஆண்டவர் இயேசுவையும் நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பேறு பெற்றவர் என்று நம்ம போற்றிக்கொண்டே இருக்கிறோம். மாதாவுக்கு இது தெளிவாக தெரிஞ்சிச்சு. மாதா தாழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க தற்பெருமைக்காக எல்லாரும் என்னை ஆசீர்வதிக்கணும்லாம் சொல்ல கிடையாது. இறை வாக்காக அங்கே உரைக்கிறாங்க. அப்படின்னாக்க மாதாவுக்கு நன்றாக தெரியும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எலிசபெத் அம்மாளுக்கு நன்றாக தெரியும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதனால தான் மாதா சொல்கிறாங்க, இந்நாள் முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்று வாழ்த்திடும். அதன் வழியாக எல்லா தலைமுறைகளாகிய நாமளும் ஆசீர்வதிக்கப்படும் மாதாவை வாழ்த்துவதன் வழியாக. ஏன்னா அது கடவுள் கொடுத்த வாக்குறுதி, அவர் செஞ்ச உடன்படிக்கை. அது மாதாவில் நிறைவேறுகிறது, அது ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகிறது. அதனால தான் மாதா சொல்கிறாங்க, முன்னோருக்கு உரைத்தபடியே, மூதாதையருக்கு உரைத்தபடி, யார்? ஆதாமுக்கும் நோவாவுக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமிடம் பரிமாற்றுகிறார். அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மோசேவிடமும், மோசே வழியாக தாவீதிடமும், தாவீதின் வழியாக அது ஆண்டவர் இயேசுவிடமும் நிறைவேறுவதை நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டு அதை மாதாவிடம் நிறைவேற்றுகிறதுனால தான் மாதா அவங்க பாடலில் இப்படியாக சொல்லி பாடுறாங்க.
பின்னாடி நம்ம சாராள், ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் வந்து மாதாவினுடைய முன்னடையாளமாக விளங்குறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து இதெல்லாம் நேரடி அர்த்தங்கள் முடித்து மாதாவினுடைய ஜீசஸோடைய ஒரு முன்னடையாளங்களை, ப்ரீஃபிகர்மெண்ட்ஸை, டைப்பாலஜி நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவது, இந்த பகுதிகள் எனக்கு என்ன சொல்லுது, மாரல் சென்ஸ், என்னுடைய தார்மீக வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறைகளுக்கு இது எனக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலிமா என்ன சொல்கிறார். ஒரு சில கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து நம்ம 19வது வசனம் வரைக்கும் வாசிச்சோன்னா புனித பவுல் வந்து ஆபிரகாம் வந்து புகழ்ந்து பேசுவார். ஏன்னா அவர் சொல்கிறார், எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஆபிரகாமை கடவுள் உன்னுடைய நாட்டை விட்டு, உன்னுடைய உறவினர்களை விட்டு, உன்னுடைய இனத்தவரை விட்டு, உன்னுடைய அப்பாவினுடைய வீட்டை விட்டுட்டு நீ வா, நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு சொன்னோன்னே என்ன இடம்னே ஆபிரகாம் கேட்கல. அவர் பாட்டும் கண்ணை மூடிட்டு போனார். அதனால தான் அவரை விசுவாசத்தின் தந்தையாக யூதர்களும் இஸ்ரேல் மக்களும் கிறிஸ்தவர்களும் நம்ம அவரை புகழ்ந்து போற்றி நம்ம அவரை வந்து வாழ்த்துறோம். ஏன்னா என்னன்னு சொல்லியது ஆண்டவர் சொன்னால் நான் செய்வேன். ஸோ இதை வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா, திருச்சபை வந்து இதை குருத்துவ துறவிகளினுடைய அழைப்புக்கு ஒரு முன்மாதிரியாக இங்கே நம்ம பார்க்குறோம் ஆபிரகாமுடைய இந்த செயல். அதே போல் அவர் வந்து நம்ம ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லும்போது வெறும் விசுவாசத்தில் மட்டும் நம்ம வாழ முடியாது. ஆபிரகாம் அதை வந்து செயலில் வந்து நிரூபித்தார். நம்ம பின்னாடி பார்ப்போம். அதை வந்து அவர் ஈசாக்கை பலியிடுவதன் வழியாக அவர் விசுவாசித்ததை அவருடைய செயலில் காட்டினார். ஸோ பிரிந்து போன சகோதரர்கள் வந்து கூறுவது போல் நம்ம வெறும் அவர் நம்பினார், அது வழியாக எல்லாம் கிடச்சிது. அவர் நம்பினார், அதை நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வாசித்தோம், ஆபிரகாம் விசுவாசித்தார், அதே கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் நம்ம வாசிப்போம். ஸோ அந்த வசனத்தை நம்ம தப்பாக நினச்சிக்கூடாது. நம்ம புனிதர்களை பார்க்குறோம். புனிதர்கள் வந்து அவங்க கடவுள் மேலே வச்சுருக்கிற அன்பையும் விசுவாசத்தையும் அவங்க செயலில் காட்டினாங்க. புனித அன்னை தெரசா எடுத்துக்குவோம், புனித குழந்தை தெரசா மலையும் எடுத்துக்குவோம். அவங்க கடவுள் மேலே வச்சுருக்க அன்பை அவங்களுடைய செயலில் காட்டினாங்க. அன்னை தெரசா ரூமில் அவங்க வாழ்நாள் முழுசும் ஃபேன் போட்டதே இல்லை. கடவுள் மேலே வச்சுருக்கிற அன்பை, அவங்க பனி மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த நேர்மையை, அவங்க உடலை வருத்தி கொள்வதில் அவங்க கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை நிரூபித்தாங்க. புனித குழந்தை தெரசாமலும் சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணாங்க, உடலை வருத்தி கொண்டாங்க. அதன் வழியாக அவங்க கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை அவங்க நிரூபித்தாங்க. ஸோ அன்பும் விசுவாசமும் செயலில்லை என்றால் அது செத்து போனது. அதனால தான் யாக்கோபு எழுதின திருமுகம் 2வது அதிகாரம் 21 வசனங்கள்லேருந்து 23 வசனங்களில் பார்க்குறோம். ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசம் செயல் வடிவம் கொண்டது. அதை அவர் செயலில் காட்டினார். ஈசாக்கை பலியிடுவதன் வழியாக அவருடைய விசுவாசம் முழுமையடைஞ்சதாக யாக்கோபு எழுதின திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்விலும் நம்ம உண்மையான ஒரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள் தான். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனு, நம்மளுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு நம்ம போவோமா? அந்த பரிசுத்தமான அந்த ஒரு வாழ்க்கையை, நம்மளுடைய பழைய பாவத்தின் வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களாக நம்ம வாழ்கிறதுக்கு தைரியமாக இருக்கிறோமா? இல்லைன்னா நம்ம அந்த தைரியத்தை ஆண்டவரிடம் கேட்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே போகலாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, ஆபிரகாம் அந்த ஆண்டவர் காட்டின அந்த நாட்டுக்கு, கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். நம்ம ஒரு பயணத்தை செலுத்தி ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல நம்ம திருப்பலியை காண முயற்சிக்கிறோம். அங்கே ஏதாவது சர்ச் இருக்குது நம்ம தேடுறோமா? புனிதர்கள் அப்படி தான் பண்ணுவாங்களாம். புனித பிலிப்பு நேரி, மற்ற புனிதர்கள்லாம் பார்த்தோன்னாக்க அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க பயணம் செஞ்சுன்னா, அங்கே ஆண்டவருக்கு போய் சர்ச் அட்டன் பண்ணி அங்கே திருப்பலியை காண்பாங்களாம், திருப்பலியில் பங்கெடுப்பாங்களாம். ஸோ நம்ம ஒரு விஷயம் நல்லதாக நடந்துருச்சு, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கண்டு நம்ம செஞ்சிட்டோம், அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம், உடனடியாக திருப்பலிக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? இல்லை ஒரு ஜெபமாலையை எடுத்து ஒரு ஜெபமாலை ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லி ஒரு முழு ஜெபமாலையும் நன்றி எழுதலாக ஒப்பு கொடுக்குறோமா? ஒப்பு கொடுத்துட்டு போய் திருப்பலியில் கலந்து திருப்பலியையும் சேர்த்து ஒப்பு கொடுக்குறோமா? நற்கண்ணை சந்திப்பு செய்கிறோமா? ஆபிரகாம் அந்த நாட்டை அடைஞ்சோன்னே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை அவர் அழைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னே சேத்தினுடைய வழிமரபினர்கள், ஆதாமினுடைய அந்த 3வது மகன் சேத்தினுடைய வழிமரபினர்கள் ஆண்டவருடைய நாமத்தை அழைத்தார்கள். நம்ம இங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் ஆண்டவருடைய நாமத்தை அழைத்தார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய நாமத்தை சிறப்புற செய்வேன் அப்படின்றார். ஆண்டவருடைய நாமத்தை ஆபிரகாம் அழைத்து ஜெபித்தார். கடவுள் ஆபிரகாமுடைய நாமத்தை சிறப்புற செய்தார். ஸோ இதை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு நல்ல புனிதர்கள், நல்ல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான பண்பு. அதை நம்ம கொண்டிருக்கிறோமா? எல்லாவற்றிலும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஆண்டவரை நினச்சி சும்மா ஒரு மனசில் சொல்கிற ஒரு ஜெபம் மட்டும் பார்த்தாது.
அது ஒரு வழி பெற முடியாது. ஏன்னா ஆபிரகாம் நினச்சிருந்தா மனசில் சொல்லியிருக்கான், அவர் ஏன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்தணும்? நம்ம மனசில் சொல்கிற ஜெபமும் இருக்கணும் மனசார. அதே நேரத்தில் கோயிலுக்கு போய் பலிபீடத்தில் போய் திருப்பலியை நம்ம ஒப்பு கொடுக்குறோமா, ஜெபமாலை ஜெபிக்கிறோமா, இதுவும் நம்ம யோசித்து பார்க்கணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் எகிப்துக்கு போனப்போ ஆபிரகாம் வந்து அவங்களுடைய மனைவியை வந்து சகோதரின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாருன்னு. அப்படி கிடையாது. பின்னாடி நம்ம வாசிப்போம், அபிமெலேக்கு அரசருடைய அந்த அந்த நிகழ்வில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். உண்மையிலே ஆபிரகாம் வந்து விலக்கி சொல்வார், நீ என் மனைவி கிடையாது, என் சகோதரின்னு சொல்லி, இல்லைன்னா என்ன கொண்டுடுவாங்க, நீ அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத பார்ப்போம். நம்ம நினச்சிட்டுக்கோம் ஆபிரகாம் போய் சொல்கிறான்னு. இல்லை, பின்னாடி விலக்கி சொல்வார். ஆபிரகாமே சொல்வார், சாரா உண்மையாலுமே அவருடைய சகோதரி தான். ஏன்னா ஆபிரகாமுடைய தந்தையினுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த குழந்தை தான், பெண் தான் இந்த சாரா. ஸோ உறவு முறைப்படி பார்த்தோன்னா சாரால் ஆபிரகாமுடைய சகோதரி தான். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணதுனால சாரால் அவருடைய மனைவியாகவும் மாறுகிறார். ஸோ அதனால் ஆபிரகாம் பொய் சொல்ல கிடையாது. இது நம்ம ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுத்தரணும். நம்ம வந்து பொய் சொல்கிறதுக்கு உண்மையிலே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பாதுகாத்துறதுக்காக பொய் சொல்கிறோம். பொய் சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யலாமா? நம்ம ஃபாத்திமா குழந்தைங்களை பார்ப்போன்னா, ஃபாத்திமா குழந்தைங்களை வந்து நிறைய பேர் வந்து மாதாவை பார்க்குறாங்கன்றதுனால கேட்டு அவங்கள தொல்லை பண்ணுறாங்களாம். அதனால் ஃபாத்திமா பிள்ளைங்க இந்த மக்களை பார்த்தாலே தப்பி பயந்து ஓடுவாங்களாம். ஒரு நாள் என்ன நடக்குது, இந்த ஃபாத்திமா பிள்ளைங்க வந்து வழியில் வந்துட்டுருக்காங்க. ஒரு கொஞ்சம் மக்கள் வந்து அவங்ககிட்ட, இந்த மாதாவை காட்சியில் பார்க்குற பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். அதே நேரத்தில் மாட்டிக்கவும் கூடாது. அப்போ இந்த ஃபாத்திமா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களா, ஓ நீங்கள் அந்த பார்க்க வேண்டிய பிள்ளைங்களை தானே பார்க்கணும், அவங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க, அவங்க இருக்கிற வீடு வந்து காமிச்சிட்றாங்க, இவங்களுடைய ஒரிஜினல் வீடை வழி காமிச்சு விட்றாங்க. ஆனால் இவங்க தான்றதை சொல்லலை. ஸோ உண்மை எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்க வேண்டும். அப்போது அந்த ஃபாத்திமா பிள்ளைங்க பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதாவை பார்க்குற பிள்ளைங்கள பார்க்கணும், அவங்க வீடு அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்க தான் அந்த பிள்ளைங்க, அதுதான் உண்மை. அவங்க அந்த பிள்ளைங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது, இல்லைன்னு சொன்னால் தான் போய். ஸோ அவங்க உண்மையை சொல்லி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இதே போல் தான் ஆபிரகாம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன சொல்கிறார், சாரா அவங்களுடைய சகோதரி தான், அதான் அவர் சொன்னார் உண்மையை. ஆனால் அவங்களுடைய மனைவி அப்படின்றத அவர் சொல்ல கிடையாது. அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தது, உண்மை எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இதிலிருந்தும் கற்றுக்கலாம். முடிஞ்சளவு நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து பொய்யை சொல்கிறதுக்கு முடிஞ்சளவு நிறுத்தினா ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், அது 10 கட்டளைகளை மீறுவதாகும். ஆண்டவரும் தெளிவாக கூறுகிறார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீணான வார்த்தைகளும் கணக்கு கொடுக்க வேண்டும். பொய்களின் தந்தை சாத்தான் சொல்கிறார். நம்ம ஒவ்வொரு முறை பொய் சொல்லும்போதும் நம்ம சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால தான் நம்ம ஈஸியான விஷயமும் கூட, நம்ம பொய் சொல்கிறத மிகப்பெரிய எமோஷன்ஸ்லாம் அதில் இருக்க போகுது. நம்ம உணர்வுகள் சம்மந்தப்பட்டது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயத்தை நம்ம வந்து மீறி வந்துட்டு, ஓகே நம்மளை என்ன தான் நானும் பார்த்துக்கலாம், உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை, அந்த திடத்தின் ஆவியை நம்ம கடவுள்கிட்ட கேட்டு வாங்கணும். பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டோம், நம்மளே நினச்சி தப்பாக பயந்துக்கிறோம். ஆக்சுவலாக உண்மையை சொன்னாலும் அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரப்போகிறதில்ல. ஆனால் நம்ம பெருசாக பயந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய பொய்கள் சொல்கிறதுக்கு நம்ம முன் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம குறைக்க ட்ரை பண்ணலாம். இன்னொரு அழகான ஒரு பாடம் என்ன இந்த நிகழ்விலேருந்து கற்றுக்கலாம், பார்வோன் மன்னன் நம்ம பார்த்தோன்னாக்க அவர் வந்து கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து ஆபிரகாமுடைய மனைவியை அவருடைய மனைவியாக எடுத்து ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் பின்னாடி அவர் வந்து, நீ ஏன் என்கிட்ட சொன்ன உன்னுடைய சகோதரின்னு சொல்லி, அவன் மனைவின்னு சொல்லாமல் நீ ஏன் என்கிட்ட இப்படி சொல்லிட்ட, நான் இப்போ பாரு பிரச்சனையாச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார், பார்வோனுடைய வீட்டார் எல்லாருக்கும் கொடிய நோயினால் அவங்களுடைய வீட்டாரை வந்து தண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். பின்னாடி அபிமெலேக்கு அரசர்னு நம்ம வாசிப்போம். இதேமாரி ஆபிரகாம் வந்து சொல்லுவார், சாராவை வந்து அவங்க மனைவின்னு சொல்லி. அபிமெலேக்கு அரசர் வந்து சாராவை வந்து மனைவியை ஏற்றுக்கொள்வாங்க. பின்னாடி அபிமெலேக்கு கடவுள் கனவுல தோன்றி, இந்த மாதிரி நீ ஏன் எடுத்துக்கொண்ட, அதனால தான் உன்னோட வீட்டார் பெண்களினுடைய கர்ப்ப பையனை அடைச்சிருக்கேன் அப்படின்னுவார். ஸோ அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவி சாராவை அவரிடம் அமுச்சு வச்சுருவார். உடனே ஆபிரகாம் வந்து இவருக்காக ஜெபிப்பார். உடனே அபிமெலேக்கு அரசனுடைய வீட்டாரனுடைய பெண்களினுடைய கர்ப்பப்பை திறக்கப்படும். இங்கேயும் நம்ம பார்க்குறோம், பார்வோன் மன்னனுடைய வீட்டாரை கொடி நோயினால் வதைத்ததாக நம்ம பார்க்குறோம். அந்த கொடி நோய் மேபி இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாமல் போனதாக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது நோயாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் பார்வோனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு ஆபிரகாமுடைய மனைவி தான் சாரா அப்படின்னு சொல்லி? மேபி கடவுள் இதேமாரி கனவுல வெளிப்படுத்தியிருக்கலாம். இது ஒரு கெஸ் தான், நம்ம யோசிக்கலாம், ஒரு யூகம் தான்.
ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் கடவுள் வெளிப்படுத்தினதுக்கப்புறம் திமிரு பிடிச்ச பின்னாடி வரக்கூடிய ஒரு பார்வோன் மன்னன் கடின உள்ளமாக இல்லாமல், அந்த பார்வோன் மன்னனை போல இல்லாமல், இந்த பார்வோன் மன்னன் என்ன பண்ணுறாரு, அழகாக சாராவை ஆபிரகாமிடம் அனுப்பிச்சி வைக்கிறாரு. கூட எல்லா வரங்களையும் சேர்த்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த பார்வோன் மன்னன். அதே போல் பின்னாடி நம்ம வாசிப்போம், அந்த அபிமெலேக்கு அரசனும் ஆசீர்வதித்து ஆபிரகாமை நல்லபடியாக அனுப்பிச்சி வைப்பார். ஸோ அங்கேயும் அபிமெலேக்கு அரசனும் இவங்களாம் பிற இனத்தவர்கள், இஸ்ரேல் மக்கள் கிடையாது. ஆனால் அவங்க கடவுளுக்கு அஞ்சினா இருக்காங்க. நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய பிற இனத்தவர்கள், நம்ம முஸ்லீம் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள்லாம் நல்ல ஒரு கடவுளுக்கு அஞ்சிய வாழ்க்கையை வாழ்கிறத நம்ம பார்ப்போம். அவர்களிடமிருந்தும் இந்த பார்வோனிடமிருந்தும் நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் தப்பு பாவம்னு சொல்லி உணர்த்தினார்னா நான் அதை செய்ய மாட்டேன். கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே ஞானத்தின் தொடக்கம், நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம். அது இங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, லோத்தினுடைய வாழ்விலேருந்து, லோத்து ஆபிரகாமுடைய நிகழ்வுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கலாம்? ஆபிரகாமுடைய சகோதரன் ஆராமினுடைய பையன் தான் லோத்து. அப்படின்னா ஒரு நெவ்யூ, சின்ன பையன். ஆபிரகாமோட ரொம்ப சின்ன பையன் லோத்து. ஆனால் லோத்துடைய அந்த வளங்களும் ஆபிரகாமுடைய வளங்களும் பெருகி போகும்போது ஒன்றா வாழ முடியாது அப்படின்றதுனால ஆபிரகாம் பிரிஞ்சு போகும்போது, ஆபிரகாம் பெரியவராக இருந்தாலும் அந்த சொத்தினுடைய முன்னுரிமையை யாருக்கு வரும்? கவர்மெண்ட் படியே அது பெரியவங்களுக்கு தான் வரணும். ஆனால் ஆபிரகாம் அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சும் விட்டு கொடுக்குறாரு. எவ்வளோ அழகாக சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் அங்கே செயல்படுறதை பார்க்குறோம் பாருங்கள். விட்டு கொடுத்து லோத்துக்கிட்ட நீ பாரு, உனக்கு எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ நீ போ. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன். நீ இடதுபுறம் தேர்ந்தெடுத்தினா நான் வலதுபுறம் போய்க்கிறேன். இறங்கி போகிறாருங்க பெரியவர் ஆபிரகாம். ஆனால் லோத் என்ன பண்ணணும்? இல்லை ஆபிரகாம், நீங்கள் தான் என்னை விட பெரியவர், நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ நான் போகிறேன். லோத்து இறங்கி போயிருந்துருக்கலாம், விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் லோத்து சுயநலத்தோடு செயல்பட்டதை நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் கண்ணுக்கு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய சோதம் குமார பட்டணம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை எடுத்து போகிறாரு. போயிட்டு சோதம் குமாரா வரைக்கும் அவருடைய அந்த பார்டரை அவர் விரிவாக்கம் செய்கிறார். கடைசியாக சோதம் குமாரில் போய் மாட்டிக்கிறத நம்ம பின்னாடி வாசிப்போம். அப்போவும் ஆபிரகாம் தான் லோத்தை காப்பாற்றுவார். ஸோ சுயநலத்தோடு செயல்பட்டால் பிரச்சனை வரும். பிற நலத்தோட விட்டு கொடுத்துட்டு தாழ்ச்சியோட எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் கடவுளுடைய பார்வையில். நீங்கள் நல்ல ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை அவரோட அப்பா வீட்டை விட்டு வர சொல்கிறார். கீழ்ப்படிஞ்சு அந்த தைரியமாக போகிறாரா? அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பலியை செலுத்துகிறாரா? உடனே ஆண்டவர் அவருக்கு தோன்றதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவருக்கு தோன்றினதுக்கு அப்புறம் தான் அவர் அங்கே பலி செலுத்துறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பலி செலுத்தினதுக்கப்புறம் ஆண்டவர் தோன்றலை, அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்து அவர் சொன்ன நாட்டுக்கு வந்தார், கானான் தேசத்துக்கு. கடவுள் தோன்றி என்ன சொல்கிறாரு? நான் உன்னுடைய வழிமரபுக்கு, அதாவது உன்னுடைய வித்துக்கு இந்த நாட்டை கொடுப்பேன், இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுப்பேன்னு சொல்கிறார். ஸோ ஒரு கீழ்ப்படிதலினுடைய செயலை, விசுவாசத்தின் செயலை அவர் செஞ்சார். தைரியமாக விட்டுட்டு வந்தார். நமக்கும் இது ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுத்தரணும். அது லிட்ரலாக நம்ம கடவுள் வேறு ஒரு இடத்துக்கோ வேறு ஒரு வேலைக்கோ நம்ம போக சொன்னாலும், அந்த வேலையின் வழியாக அது கம்மி சம்பளமாக இருந்தாலும் அங்கே நான் பாவம் செய்யாமல் இருப்பேன்னா அதை நம்ம விட்டுட்டு போகணும். அப்போ கடவுள் உடனடியாக ஆசீர்வாதத்தை தர இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன நடக்குது? அவர் இந்த பஞ்சம்லாம் முடிச்சுட்டு லோத்தை விட்டு அவர் விலகுகிறார். விலகி போனதுக்கப்புறம் அவருக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு, அதாவது நம்மளாம் பாருங்கள், சொத்துக்கு எவ்வளோ அந்த உலக விஷயம், பணத்துக்கு நம்ம எவ்வளோ பற்றுதலாக இருக்கும். ஆபிரகாம் பாருங்கள், அவ்வளோ செல்வந்தராக இருந்தும் அதில் எந்த பற்றும் இல்லை. அன்பை காட்டுறாரு. லோத்து என்னுடைய சகோதரனுடைய மகன், நீ எடுத்துக்குப்பா. அன்பு தான் அங்கே முன்னாடி டாமினேட் பண்ணுது. அப்போ என்ன நடக்குது? லோத்தை விட்டு லோத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கப்புறம் உடனடியாக நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு அன்பின் செயலை செய்யும்போது, ஒரு விசுவாசத்தின் செயல்களை செய்யும்போது உடனடியாக ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு உடனடியாக ஆண்டவர் பாருங்கள், 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் திரும்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, நீ உன் கண்களை உயர்த்தி எங்கெங்கெல்லாம் பார்க்குறியோ, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அந்த மொத்த நிலத்தையும் உனக்கு நான் தரேன், உன்னுடைய வித்துக்கு, உன்னுடைய வழிமரபுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய வழிமரபை இந்த கடல் மணலை போல் பெருக்குவேன் அப்படின்றாரு. ஒரு நல்ல செயலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் நமக்கு வருது. இதனால் ஆபிரகாமுக்கு லாஸ் தான், இழப்பு தான். அவர் வாழ்நாள் முழுசும் இழப்போடு தான் இருக்க போகிறார். ஏன்னா நல்ல நிலத்தை லோத்துக்கு விட்டு கொடுத்துட்டாரு, இழப்பு. அதே போல் அவங்க அப்பா வீடு, எல்லா சுகம், எல்லா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் தெரியாத இடத்துக்கு வந்தார், இழப்பு, சவால்கள், பிரச்சனைகள். ஆனால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது நம்மளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம கற்றுத்தர வேண்டியதாக நம்ம இங்கே பார்க்கலாம்.
சரி, இப்போ நம்ம யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோமே. அவருடைய நேரடி அர்த்தங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அவர் வந்து பிறையினத்தவர், இஸ்ரேலினுடைய கிழக்கு நாட்டில் இருந்த ஊசுன்ற நகரத்தில், அந்த நாட்டில் ஏதோமியர்களினுடைய ஒரு வழிமரபை சார்ந்தவர். அவங்களாம் ஒரு ஞானிகள், நிறைய செல்வந்தர்கள் கூட. அவ்வளோ ஒரு நாட்டில் அவங்களையும் பெரியவராக இருந்தவர் தான் யோபு. ஸோ அவர் வந்து நம்ம பார்த்தோன்னாக்க அவருடைய இன்றைக்கி நம்ம வாசித்த பகுதியில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்காமல் போயிருக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க 5வது வசனத்தை வாசிப்போமே. யோபுனுடைய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் செல்வந்தர்களில் எப்பயும் பார்ட்டி ட்ரீட்டு தான். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், விருந்து தான், எல்லாம் ஒன்று குடிப்பாங்களாம். ஆனால் யோபு பாருங்கள், நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். அதில் கூட நம்ம பாவம் செஞ்சுறதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். புனிதர்கள் பாருங்களேன், நம்ம கிறிஸ்தவ புனிதர்களையும் எடுத்துக்கோமே, கத்தோலிக்க புனிதர்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு சின்ன சிந்தையில் ஒரு பாவம் செஞ்சுட்டா கூட அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு வரும். அதெல்லாம் நம்ம பாவனே நினைக்க கூட மாட்டோம். ஆனால் இவர் பாருங்கள், அதே போல் தான் யோபு வாழ்ந்திருக்காரு. நம்ம கத்தோலிக்க புனிதர்களை போல் யோபு பாருங்கள், 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் விருந்து நாட்களின் முறை முடிஞ்சதுக்கப்புறம் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவாராம். அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு. ஏன் அப்படின்னா பலி செலுத்துவாராம். அவர் பலி செலுத்துறதுக்குள்ளே நல்லா கவனித்து பாருங்கள். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில், மனசில், செயலில் எதுவும் பண்ண மாட்டாங்க, மனசில் வந்து கடவுளை வந்து தூற்றி இருக்கக்கூடும், உள்ளத்தில் பாவம் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அவரை வச்சு காலையில் எழுந்திரிச்சு அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப பாருங்கள். அதில் கூட ஒரு குருட்டாம் போக்கிலலாம் கிடையாது, மேலோட்டமாக. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த ஒரு பாவத்திற்கு நான் இந்த ஒரு ஜெபமாலையை முழுசாக ஒப்பு கொடுப்பேன். அப்போ நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்னா வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்ச பாவங்களெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு பாவத்துக்கும் நான் ஒரு திருப்பலியை ஒப்பு கொடுக்க போகிறேன், ஒரு ஜெபமாலையை நான் பரிகாரமாக ஜெபிக்க போகிறேன். நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுக்கக்கூடாது? ஸோ புனிதர்கள் அப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் புனித லோயலா என்ன செய்யார், மனமாற்றம் அடைஞ்ச போது 3 நாள் உட்காந்து அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலே அவர் பரிகாரம் செலுத்தினார். அவர் உடலை வருத்தி சாட்டையால் அடித்து கொண்டு அவர் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி கடும் தவம் இருந்தார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஜெபித்தார். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நிறைய நேரங்கள் பார்ப்போம். அதே போல் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், ஆபிரகாம் வந்து லோத்து விட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் நம்ம புனிதரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். புனித அலோஷியஸ்லாம் அவர் செமினரிக்கு போனப்போ நல்ல அறையை வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு கெட்ட ஒரு மோசமான ஒரு சின்ன அறையை, ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறையை வந்து அவர் தேர்ந்தெடுத்து கொள்வாராம். அது நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஓகே, ஒரு சின்ன ஒரு தோசை வந்து கிழிஞ்சு போச்சு, இல்லை தோசை வந்து லைட்டாக சைடில் கருகி போச்சு, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டேன், என் மனைவி நல்லதை சாப்பிட்டும், இல்லை என் கணவன் நல்லதை சாப்பிட்டும். நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்க முடியுமா? ஆபிரகாம் அவருடைய உரிமையை விட்டு கொடுத்தாரு, சொத்தையை விட்டு கொடுத்தாரு. அவ்வளோ பெருசாக நம்ம விட்டு கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் அன்பினுடைய அந்த பகிர்வை காட்ட முடியுமா? நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரோம், சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க சாப்பிட்டோம், நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றேன், இந்த மாதிரி சாப்பாட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம உதாரணமாக எடுத்து முன்னுரிமையை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா? தெரியாத நபர்களுக்கு கூட, ஒரு பொது வெளியில் கூட அவங்களுக்கு நம்ம சீட்டு விட்டு கொடுக்க முடியுமா? சரி அவங்க பாவமாக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பார்ப்போமே. யோபு பாருங்கள், எவ்வளோ அந்த மாதிரி. யோபு வந்து மாசற்றவராக இருந்தார், நேர்மையாளராக இருந்தாருன்னா, அவர் நேர்மையாளர்ன்றது எதில் தெரியுமா காட்டப்படுகிறது? அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர் பலி செலுத்தினா இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது. குருட்டாம்பக்கில் ஓகே செஞ்ச பாவத்துக்கெலாம் ஒரு திருப்பலி போதும், அப்படி இல்லை. நான் உண்மையிலேயே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் தீர்ப்பிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பாவங்களை நான் எவ்வளோ பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு யோசித்து பார்த்து அவ்வளோ பரிகாரம் நம்ம செய்ய தூங்கவாது நம்ம முயற்சிப்போமா? இதுதான் நேர்மையாளருக்கான ஒரு அறிகுறிகள். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒரு சின்ன பிசுறு கூட தவறாமல் வாழ்க்கையை வாழ்கிறவர் தான் நேர்மையாளர், ரைச்சியஸ் பர்சன். இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் சூசை தந்தைக்கு வழங்கப்படுகிறது. அவர் ஒரு நேர்மையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லி. எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடித்து தீமையை விலக்கி வாழக்கூடியவர்கள், கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்கள், மாசு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். இதனால தான் பாருங்கள், ஆண்டவர் நம்ம பின்னாடி அந்த யோபின் முதல் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் மாறு தட்டி பெருமை பாராட்டி சொல்கிறாரு, என் மகன் யோபை போல் நீ பாத்தியா யாரையாச்சுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்னா அதனால தான் ஆண்டவரே பெருமை பாராட்டினார். யோபு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் 4 குணாதிசயங்கள், அதனால தான் நம்ம பார்த்து அதை அவர் மாசு இல்லாமல் நேர்மையாளராக வாழ்ந்தார். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம அதை கடவுள் வந்து அதை திரும்ப சொல்கிறார், சாத்தாங்கிட்ட சொல்லி காட்டுறாரு. அந்த 4 குணாதிசயங்களையும் சொல்லி காட்டுறாரு. அவன் மாசிலம் வாழ்ந்தான், நேர்மையாளர் வாழ்ந்தான், எனக்கு அஞ்சு வாழுகிறான், தீமை விலக்கி வாழுகிறான், பார்த்துருக்கியா இந்த மாதிரி வேறு யாராச்சும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஸோ
இது நம்ம பின்னாடி வாட்சோன்னா தெரியும். சாத்தான் வந்து அவன் சொல்லுவான் திருப்பி, நீங்கள் அவரை சுற்றி வேலி போட்டு காக்குறீங்க, அதனால தான் நீங்கள் என்னால் அவனை டச் பண்ண. சாத்தானாலேயோ இல்லை மற்றவங்க சொல்லக்கூடிய கண்ணு போடுறாங்க, சாபம் வைக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளை தொடாமல் இருக்கணும்னா நம்ம நேர்மையாளராக மாசு இல்லாமல் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி வாழ்ந்தோன்னா நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காப்பார். இதை தான் நம்ம இன்றைக்கி யோபுவினுடைய இந்த அதிகாரத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து வாசிக்கிட்டே போனோம்னா, சாத்தான் வந்து அவருடைய உறவுகள், அவருடைய எல்லா உலக ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், ஆடு மாடுகள் எல்லாமே அழிஞ்சு போனாலும், அதான் சொல்லுவாங்க, சாத்தான் நினச்சானா யோபுவினுடைய எல்லாவற்றையும் எடுத்துட்டா அவன் கடவுளை பழித்து வச்சிருவான்னு, தூத்திடுவான்னு. ஆனால் சாத்தானுக்கு தெரியாதான் யோபுவினுடைய எல்லாமே கடவுள் தான் சொல்லி. அதனால் யோபு கிட்டேருந்து எதை எடுத்தாலும் யோபு வந்து பழித்துரைக்க மாட்டார். ஏன்னா யோபுவினுடைய எல்லாம் அவருடைய பொருட்கள் அல்ல, அவருடைய உறவுகள் அல்ல. யோபுவினுடைய எல்லாம் கடவுள் தான். கடவுளை அவர்கிட்டருந்து பிரிக்க முடியாது. சாத்தானால் பிரிக்க முடியாது. யோபுக்கிட்டேருந்து கடவுளையும், கடவுள்கிட்டேருந்து யோபையும் பிரிக்க முடியாது. அதனால் யோபு இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் பொறுமையாக இருந்தார். நம்ம இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம், நம்ம அப்படி இருக்க முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா, வேலை கிடைக்காமல் போச்சுன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போச்சுன்னா, இல்லை யாராவது இறந்துட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு மோசமான ஒரு விபத்தை சந்திச்சிட்டாங்க, மோசமான நோய் சந்திச்சிட்டாங்க, நம்ம ஒரு செகண்டில் நம்மளோட விசுவாசம் ஆடி போயிடும். யோபுவை நம்ம படிச்சிருக்கிறோம், இனி நம்ம யோபுவை போல் வாழ முயற்சிப்போமா? நம்மளால் கஷ்டம் வரும். அவரும் எந்திரிச்சு அவர் ஆடையை கிழிச்சிக்கிட்டாரு தான், அவர் வருத்தப்பட்டார் தான். ஆனால் அவர் பாவம் செய்யலை. கடவுளை பழித்துரைச்சு கடவுளை வந்து அவர் முகத்துக்கு நேராக சபிச்சு அவர் பாவம் செய்யலை. கடவுள் கொடுத்தார், கடவுளை எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய பெயர் போற்ற பெறுவதாக. Blessed be the name of God. Blessed be the name of God. கடவுளுடைய நாமம் போற்ற பெறுவதாக. நம்மளால் சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்படுவோம். கடவுள் அதுக்கான அருளை கொடுப்பார். ஆண்டவரே, நானும் இப்படி போல் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு அந்த புரிதலை தாங்க, என் விசுவாசத்தை அதிகரிங்க. நானும் என்னுடைய துன்பங்களுக்கு மத்தியிலையும் எல்லாமே போனாலும் நீங்கள் தான் என் எல்லாமேன்னு சொல்லி நிற்கிறதுக்கு, ஜெபத்தில் நிலைச்சு நிற்க, விசுவாசத்தில் நிலைச்சு நிற்க, உங்கள் மேலே இருக்க அன்பு குறையாமல் இருக்க எனக்கு அருள் தவறும் ஆண்டவரே நம்ம கேட்கலாம். அதுக்கு பின்னாடி பாருங்கள், சாத்தான் வந்து கடவுள்கிட்ட இரண்டாவது தாக்குதல், அவருடைய உடலை தாக்குறதுக்கு முன்னாடி சாத்தான் கடவுள்கிட்ட சொன்னால் பாருங்கள், தோலுக்கு தோல், நீ அவரோட உடல் மேலே, அவனுடைய எலும்பு மேலே கைவிங்க, உங்கள் முகத்துக்கு நேராகவே உங்களை இழித்துரைப்பது உறுதி அப்படின்றாங்க. நீங்கள் அதை பாருங்களேன், சாத்தான் அங்கே பேசிட்டு வரான், இங்கே வந்து வேலையெல்லாம் செய்கிறான். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இவர் அப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், வேறு வழியை ட்ரை பண்ணுறான். யார் வீக்காக இருக்கிறா? யோபு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். சரி, வேறு யார் மூலியமாக அது பேசலாமா? மனைவி மூலியமாக பாருங்கள், மனைவியில் ஒரு தாட்டு போடுறான், ஒரு சிந்தனையை போடுறான். மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ இன்னமும் அவன் மாசின் மேலே நிலைத்திருக்கிறாய், கடவுளை பழித்துரைத்து மடிவது தானே. கடவுளை பழித்துறைன்ற அதே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மனைவி. யார் கொடுத்துருப்பான் அந்த தாட்டு, அந்த எண்ணம்? சாத்தானிடமே தான் வந்திருக்கோம். நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நம்ம உறுதியாக இருப்போம். மற்றவங்க நம்ம விசுவாசத்தை பலவீனப்படுத்துவாங்க. அப்போ பின்னாடி வேலை செய்கிறது சாத்தான். அதனால தான் ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே. ஆனால் அங்கே இருக்கிறது பேதுரு. ஆனால் பேதுருவை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய எண்ணம் கடவுளிடமிருந்து வரல அப்படின்றார். அப்போது சாத்தானால் மக்களின் வழியாக பேசி நம்மை பாவம் செய்ய தூண்ட முடியும். நம்ம ஆண்டவர் இயேசு பிலாத்து முன்பாக பேசாமல் பொறுமையாக இருந்தது போல் நம்மளால் இருக்க முடியுமா? புனித ஜான் போஸ்கோ மீது தப்பாக பழி போட்டாங்க, புனித டொமினிக் சேவை மீது தவறாக பழி போட்டாங்க, புனித அன்னை தெரசா மீது தவறாக பழி போட்டாங்க. அவங்களுடைய புத்தகத்தை வாசித்தா தான் தெரியுது, கம்பி மே லைட்டுன்ற புத்தகத்தை. எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் வாயை திறந்து கடவுளுக்கு எதிராக எதுவுமே முணுமுணுக்க கூட இல்லை. புனித அன்னை தெரசா அப்படி தான் இருந்தாங்க. எல்லா புனிதர்களும் அப்படி தான் இருந்தாங்க. கடவுளை அவங்களுக்கு சார்பில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். ஸோ சாத்தான் இப்படி கூட செயல்பட ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிற நம்ம இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும். யாராவது கோபம் செய்ய நம்ம வாயிலேருந்து வாயை பிடுங்குவாங்க, நம்ம பேசக்கூடாது. பாவம் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரலாம், ஒரு போஸ்டர் மூலிமா வரலாம், ஒரு பாட்டு மூலிமா. அதனால தான் சினிமா படங்களையும் நம்ம தவிர்க்க முயற்சி செய்கிறோம். தவறான நபர்களை நம்ம தவிர்க்க முயற்சி செய்யணும். ஏன்னா இவர்கள் வழியாக நமக்கு தப்பான எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஸோ தவறான இடங்கள், நம்மை சோதனைக்குள்ளாகக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும். கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம உறவை வைத்துக்கொள்ள முயற்சிக்கணும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், யோபு இவை அனைத்திலும் தம் வாயால் பாவம் செய்யவில்லை. இது நம்ம வாயால் பாவம் செய்யலைன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தார். இந்த பிரச்சனை வரப்பையும் அப்படி தான் இருந்தார். பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தார்.
நம்ம பின்னாடி யோபு 31வது அதிகாரத்தில் வாசிப்போம், யோபு கண்களினாலும் பாவம் செய்யலை, என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், கன்னி ஒரு பெண்ணை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்களால் பாவம் செய்ய மாட்டேன்னு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் இதயத்தில் நான் பெண்களின் அழகை விரும்ப மாட்டேன்னு சொல்கிறார். இதயத்தோடு ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஸோ இதுதான் ஒரு மாசற்றவராக இருப்பதற்கும் ஒரு அர்த்தம். கண்ணுனாலையும் வார்த்தையினாலையும் கூட பாவம் செய்யாமல், இதயத்தினால சிந்தனையினால் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புனித லோயலா இன்னாசியார் கூறுகிறார், இறை அச்சம், கடவுள் இதனால் வரக்கூடிய தண்டனைகள், பிரச்சனைகள், பாவம் செஞ்சதுனால வரக்கூடிய அந்த அடிமைத்தனங்களை பார்த்தாவது, கடவுளுக்கு அஞ்சி இந்த பிரச்சனைகள், இந்த தண்டனைகளை பார்த்தாவது பாவத்தை விட்டு விலகி நடக்க நம்ம முயற்சிக்கணும் அப்படின்றாரு. பின்னாடி பாவத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கடவுளோட அன்பை நம்ம சுவைக்க ஆரம்பித்து, இனி நம்ம கடவுளுக்கு அஞ்சு நடப்போம். ஆனால் அது அவருடைய தண்டனையை பார்த்துல, அவரை நான் காயப்படுத்துகிறேன், நான் அவருடைய சாயலிருந்து விலகி போயிடுவேன், நான் அவருடைய உருவிலும் சாயலிலும் இருக்கணும், அவரை போல் நான் வாழ ஆசைப்படுறேன், அதுலேருந்து நான் பிரிஞ்சு போயிடுவேன்றதை பயந்து அந்த அச்சத்தோடு நம்ம கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கடவுளுக்கு அஞ்சு, அவர் நம்ம பாவம் செஞ்சுட்டா நமக்கு வரக்கூடிய விளைவுகள், துர்பாக்கியங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், தடைகள், பொருளாதார தடைகள், உடல் நோய்கள், இதை பார்த்தாவது நான் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கடவுளுக்கு அஞ்சு நடக்க நம்ம முயற்சி செய்வோம். ஸோ இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த நிகழ்வுகள்லேருந்து இவ்வளோ அழகான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆபிரகாமுடைய நிகழ்வுலேருந்தும் யோபனுடைய நிகழ்வுலேருந்தும் நமக்கு தனிப்பட்ட முறையில் இந்த நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். துன்பங்கள் வந்தாலும் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய மறுவாழ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம இதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு, நான் சொல்கிற நாட்டுக்கு நீ போன்னு சொல்கிறார், அது கானான் தேசம். நமக்கு அது எதை குறிக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு திருப்பயணிகளாக இந்த உலகத்தில் நம்ம திருச்சபையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு விண்ணகம், புதிய எருசலேம், மாதாவோடையும் ஆண்டவர் இயேசுவோடையும் விண்ணகம் தான் நம்மளுடைய வாக்களிக்கப்பட்ட நாடு. அந்த பயணத்தில் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தின் மக்களிலிருந்து தேர்ந்தெடுத்து கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஸோ நம்மளுடைய இலக்கு, ஆண்டவர் நம்மளுடைய இந்த பயணத்தில் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியே வர சொல்கிறார். எப்படி ஆபிரகாம் விட்டு அவங்க அப்பா வாழ்க்கையை விட்டு வெளியே வர சொன்னாரோ, அப்பா வீட்டை விட்டு உறவினர்களை விட்டு வெளியே வர சொன்னாரோ, அதே போல் நம்மளுடைய இந்த பாவ உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு அவர் காட்டக்கூடிய விண்ணகத்துக்கு நம்மை வெளியே வர சொல்கிறாரு. நம்ம ஆபிரகாமை போல், யோபுவை போல் வாழ்கிறோமா? நீதிமான்களாக, விசுவாசிகளாக, மாசற்றவர்களாக, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விலக்கி வாழ முயற்சிப்போமா? அப்போது நம்ம அவர் காட்டின அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு நம்ம போவோம். என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு நிலைவாழ்வாகிய அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை முகமுகமாக பார்ப்போம். இப்படி இந்த பவுல் அதான் இப்போ கூறுகிறார். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்குறதே போல் பார்க்குறோம், அப்புறம் முகமுகமாக பார்ப்போம். அந்த பியூட்டிஃபிக் விஷன், ஆண்டவர் முகமுகமாக தரிசிக்கக்கூடியதற்காக, இந்த எல்லாத்தையும் ஆண்டவரோடு இருப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசபாசங்களையும் எல்லா இன்பங்களையும் துறக்கிறதுக்கு, தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா? ஆபிரகாமுக்கு எல்லா முன்னுரிமையும் சொத்தையும் லோத்துக்கு விட்டு கொடுக்கறது கஷ்டமாக இல்லை. ஏன்னா ஆபிரகாம் அவர் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டின் மேலே அவர் கண்ணாக இல்லை, அவர் வாக்களித்த கடவுள் மேலே கண்ணாக இருந்தார். அதனால தான் அவருக்கு அதை விட்டு கொடுக்கறது கஷ்டமாக இல்லை. நம்ம இந்த உலகத்தின் மேலே, உலகத்தின் பட்டுதலுக்கு மேலே, அதனால நம்ம யோவான் எழுதின கடிதத்தில் நம்ம வாசிக்கணும். புனித யோவான் எழுதின முதல் கடிதத்தில், உலகத்துக்கு நீங்கள் நண்பனாக இருந்தீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எதிரியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார், தெளிவாக கூறுகிறார். இந்த உலகத்தின் மேலே கண்ணாக இருக்கிறோமா? இந்த உலகத்தை நமக்கு கொடுத்த கடவுள் மேலே கண்ணாக இருக்கிறோமா? அவர் படைச்சதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனால் அதுக்காக நம்ம அந்த படைத்தவரை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த படைப்பொருட்கள் மேலே நம்ம ஈடுபடக்கூடாது. அதே போல் நம்ம பார்க்குறோம், இன்னொரு முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. யோபு சொல்கிறாரு, கடவுளிடம் நன்மை பெறுகிறோம், தீமையை பெறுறதுக்கு என்ன கஷ்டமா? அந்த தீமைன்ற வார்த்தை எபிரேய முறையில் ரான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது பாவத்தையும் குறிக்கும், அதே நேரத்தில் உடலின் துன்பங்களையும் குறிக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா கடவுள் பாவத்தை நம்ம செய்ய சொல்லி தூண்ட மாட்டார். ஸோ கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 310வது பேராகிராஃப், கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் CCC 310 நம்ம வாசிச்சோன்னா தெரியும், கடவுள் பாவம் செய்ய முடியாது, ஏன்னா கடவுள் நன்மையாக இருக்கிறார். இப்படி தாமஸ் அக்வினாஸும் அதான் கூறுகிறார், கடவுள் நன்மையாக இருக்கிறார், அவருடைய சிந்தை, அவருடைய விருப்பம் எல்லாம் நன்மை தான், அவர் பாவம் செய்ய முடியாது. ஆனால் கடவுள் ஒரு சில பாவங்களை அனுமதிக்கலாம், ஹி பெர்மிட்ஸ். ஆனால் அதை செய்கிறது சாத்தான், அதை செய்கிறது அதை செய்கிறது கெட்டவங்க.
அவங்களுடைய ஊன் இயல்புனால அவங்க அந்த பாவத்தை செய்கிறார்கள். உலகத்தின் மேலே இருக்க ஆசைகள்னாலையும் சாத்தானினுடைய ஆலோசனை கேட்டும் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். சாத்தான் பாவம் செய்ய தூண்டுகிறான், கடவுள் அதை அனுமதிக்கிறார். ஏன்? கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி கூறுகிறது, அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வருவதற்காக. அதை நம்ம பார்க்குறோம். யோபு இவ்வளோ இழப்பையும் சந்திப்பதற்கு கடவுள் அனுமதித்தார். கடவுள் தான் சாத்தானை அனுமதித்தார். கடவுள் அதை செய்யலை, ஆனால் அவர் அதை அனுமதித்தார். ஏன்? பின்னாடி யோபினுடைய முடிவில் வாசிப்போம், அவருக்கு அதை இரட்டிப்பாக திருப்பி தந்ததாக, எல்லாவற்றையும் இரட்டிப்பாக 2 மடங்காக திருப்பி தந்தார் அந்த ஆசீர்வாதங்களை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்விலும் கஷ்டங்களையும் சில சமயம் நம்ம பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருப்போம். ஏன் நான் பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கேன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் கடவுள் இதை நிறுத்த மாட்டேங்கிறாரு? ஏன்னா நம்ம டோரை திறந்து விட்டோம். அதை நம்ம திரும்ப அந்த டோரை சாத்தணும். நமக்கு ஆண்டவர் பாடத்தை கற்றுத்தருகிறார். திரும்பி நம்ம அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் நம்மளை அதை எதிர்த்து போராடுவதற்கும் விழுவதற்கும் கடவுளை அனுமதிக்கிறார். ஸோ கடவுள் நன்மையாக இருக்கிறனால கடவுள் தீமையை செய்ய முடியாது. ஸோ யோபு இங்கே தீமைன்னு சொல்கிறது எந்த வார்த்தையை குறிக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இடம் பொருளில் உடலுக்கான அந்த துன்பங்கள், கடவுள் அந்த உடலின் சஃபரிங், அந்த பெயின், அந்த வலியையும் துன்பத்தையும் உடலுக்கும் மனசுக்கும் கடவுள் நமக்கு அனுமதிக்கிறார்னா, நம்ம யாக்கோபு எழுதின துறைமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது நம்மை முதிர்ச்சியாக்க போகிறது, நம்மை விசுவாசத்தை பலப்படுத்த போகிறது. கடவுளிடம் நம்ம நெருங்கி செல்ல நமக்கு அது கடவுளிடம் நெருங்கி செல்வதற்கு அது உதவுகிறது. அதனால தான் கடவுள் அதை எப்படியாச்சும் நன்மையாக ஏதுவாக இதை மாற்றுவார். நம்ம பின்னாடி வாசிப்போம். இதே தொடக்க நூலில் ஆபரின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் யோசேப்பு, 12 பேரில் ஒருத்தர் யோசேப்புக்கு எதிராக அவர் சகோதரர்களே தீமை நினைப்பாங்க. ஆனால் யோசேப்பு கூறுவார், நீங்கள் எனக்கு எதிராக தீமை நினைச்சிங்க, ஆனால் கடவுள் எனக்கு அதை நன்மைக்கு எதுவாக மாற்றினார். பல பேரை காப்பதற்காக அதை கடவுள், பல பேரோட உயிரை காப்பதற்காக அதை கடவுளை அதை மாற்றினார். அதனால தான் ரோமேர் 8:28 நம்ம வாசிக்கிறோம், கடவுள் அவரை அன்பு செய்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் தீமையாக நடந்தாலும் அது நம்ம பாவத்தினால வரதாக இருக்கலாம். நம்ம பாவத்தை செஞ்சு சாத்தானுக்கு அந்த வழியை திறந்து விட்டுருப்போம், அந்த வேலையை நம்மளே உடைச்சிருப்போம், அதனால் அது வரலாம். இல்லை உண்மையிலே நம்ம நீதிமானாக இருந்தால் கடவுளை அனுமதிக்கிறாருன்னா ஏதாவது அது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். இதை இன்னும் நம்ம எங்கே தெளிவாக பார்க்குறோம், ஒரு வேளை நல்லவனாக இருந்தோம், நல்லது செஞ்சும் கெட்டது வந்துச்சு அப்படின்னா அது ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவையில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவராக வாழ்ந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து நமக்கெல்லாம் நன்மையை செய்து வாழ்ந்தவர் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவரே சிலுவையில் இறந்தார், அவர்களை கொன்றார்கள். ஆனால் அதை ஆண்டவர் நம்ம உலகம் அனைத்திற்கும் மீட்புக்காக அதை மாற்றினார். அதே போல் தான் நம்மளுடைய துன்பங்களும் நிறைய நேரங்கள் நம்மளுடைய பாவங்களினால் தான் நமக்கு தடைகளும் சாபங்களும் பிரச்சனைகளும் சாத்தானுடைய சோதனைகளும் வருது. நம்மளுடைய தீய நாட்டங்களுக்கு இன்னும் நம்ம இடம் கொடுக்குறதுனால தான் நம்ம ஊனியில் போய் சாகடிச்சுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், உடல் நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் புனிதர்களுக்கு வந்த பிரச்சனைகளைப் போல். அப்போது அது ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்ட அந்த துன்பத்தோடு நம்ம இணைந்து பாடுகளை படுவதற்கு ஒப்பாகும். அப்போது நம்ம பாவத்திலிருந்து நமக்கு வர துன்பங்களை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கலாம். பாவம் செய்யாமல் இருக்கும்போது வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம பரிகாரமாக ஏற்று செஞ்ச பாவங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம், ஏற்கனவே செஞ்ச பாவங்களுக்கு. இதன் வழியாக கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய பாடுகளோடு நம்ம இணைஞ்சு ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய மீட்புக்கும் மற்றவர்களுடைய மீட்புக்கும் அது ஒரு வாய்க்காலாக, வழியாக அது அமைகிறது. ஸோ இந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த 4 அதிகாரங்கள், யோபுல 2, தொடக்க நூலில் 2 அதிகாரங்கள்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். நம்மளுக்கு தேவையான விஷயங்களையும் பார்த்தோம், நேரடி அர்த்தங்களையும் பார்த்தோம். மாதவும் ஆண்டவர் இயேசுவும் எப்படி முன்குறித்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஒரு உதாரணமாக நம்மளுடைய மறுவாழ்வு சம்மந்தப்பட்ட ஒரு நோக்கத்தோடையும் எப்படி இந்த வசனங்களை பார்க்கலான்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். நீங்கள் இன்னும் அதை மெடிடேட் பண்ணி மறுவாழ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி இந்த ஆபிரகாமினுடைய கதை, யோபுவினுடைய கதை என்னை மறுவாழ்வுக்கு தயாரிக்கிறதுக்கு, இட்டர்னல் லைஃப்க்கு, நிலைவாழ்வுக்கு தயாரிக்கிறதுக்கு என்னை எப்படி இந்த அதிகாரங்கள் எனக்கு உதவி செய்யணும் நீங்கள் தியானிக்கலாம். ஸோ நாளைய தினத்தில் நாளைக்கு ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு, யோபுக்கு இந்த பிரச்சனை நிகழ்ந்திருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகுது தொடர்ந்து அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆமேன்.